ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ரைஸ், அதுக்கப்புறம் சைவத்தில் வந்து 65. நம்ம சிக்கனில் தான் 65 செஞ்சுருப்போம். இன்றைக்கி சைவத்தில் 65 செய்ய போகிறோம். கொஞ்சமாக சாதம் வடிக்கணும் அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் வைப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் வைக்க வேணாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நல்லா களைஞ்சிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரும். இந்த ரைஸ்க்கு நான் உப்பு என்றைக்கும் சாப்பாட்டில் போட்டு வடிக்க மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் உப்பு போட்டு நான் வடிக்க போகிறேன். அப்போ தான் சாதத்தில் நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்காக குக்கரில் மூடி போட்டுட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. ஏன் நான் வேர்க்கடலை முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா லைட்டாக கருகிற மாதிரி வந்துடும். அதுக்காக தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வேர்க்கடலையும் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம திருகி வச்ச தேங்காய் இருக்குது, அதை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி வந்து சாதத்துக்கு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு போடவே தேவை கிடையாது. நான் கரெக்டான எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அப்படி சேர்க்கும் போது நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதுக்காக தான் அப்படி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சாதத்தை நல்லா உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சாதத்தை வேணுங்கிற அளவுக்கு சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 65 சைவத்தில் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். நான் கேரட்டை வச்சு தான் 65 செய்ய போகிறேன். சிக்கன் இல்லை வாங்க முடியலன்றதில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கேரட் 65 அவ்வளோ பிடிக்கும். கரெக்டான இந்த மாதிரி குட்டியாக அந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இது வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெரிய கேரட்டை விட இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேரட்டை கரெக்டாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கேரட்டையும் இதே சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே கட் பண்ண சொல்கிறேன்னா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்காக. இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 20 நிமிஷம் அப்படியே ஊறணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் ஃபுல்லாக ஒட்டும் அந்த கேரட்டில். உப்பு சேர்க்க தேவையில்லை. சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயை காய வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. எடுத்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. அப்படி கிண்டாமல் அப்படியே சிம்லே நின்று வேக விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் ஒட்டிடும். நீங்கள் உடனே கரண்டி போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. மசாலாலாம் அப்படியே கொஞ்சம் கூட அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு போகாது. சூப்பராக அந்த கேரட்டில் வந்து நல்லா ஒட்டி இருக்கும். பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போயும் சிம்மிலே இருக்கட்டும். எடுக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சிக்கனா இல்லை கேரட்டான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடும்போது தான் தெரியும் கண்டிப்பாக அது கேரட்னு. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கவே முடியாது. கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து கேரட்டு தான் அப்படிங்கிறதுனால கலர் பொடிலாம் சேர்க்க தேவை கிடையாது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோடய ரிக்வெஸ்ட் என்ன, இது சூடாக சாப்பிட்ணும். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடாக ஓரளவுக்கு வாமான சூட்டில் எப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சைவ 65 கேரட் 65 செம்மையாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ சாதத்தை நம்ம பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பேக் பண்ணிடலாம்.
சாதமும் 65 வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. இவன் வந்து இந்த சிக்கனாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் அந்தளவுக்கு அது கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா இல்லைன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவளுக்கு பேக் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 இருந்தது. அவள் காலையில் சாப்பிட்டாங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஸ்மூத்தாக சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.